இந்திய கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பினரை விரட்டியிருக்கிறார்கள் போலீசார். அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் மூலமாக கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். நீட் தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள் குறித்தும் நேற்று கரப்பான்பூச்சி கட்சியினர் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்களை போராட்டம் நடத்த விடாமல் தடுத்தவர்களை கண்டித்தும், அது மட்டுமின்றி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை கண்டித்தும் அனைத்து இந்திய மாணவர் சங்கத்தினர் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ தென்மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும், நீட் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்தும், அதனால் மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் அவர்கள் அனைத்து இந்திய மாணவர் சங்கத்தினர் கோஷங்களையும் தங்களுடைய போராட்டங்களையும் நடத்தியிருந்தனர். இதனிடையே அந்த அமைப்பின் மாநில செயலாளர் தினேஷ் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர்களது கோரிக்கைகளை அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கிட்டத்தட்ட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடுகிறார் என்றும், அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் நேற்று டெல்லியில் நடைபெற்ற இந்த போராட்டம் குறித்தும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் மீண்டும் இந்திய மாணவர் சங்கத்தினர் அவர்கள் போராட்டம் நடத்த முயன்ற போது காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் அனைத்து இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் இப்ராஹிம் அவர்களை எதிர்பாராத விதமாக கழுத்தில் இடித்துள்ளனர். காவல்துறையினர் கழுத்தில் இடித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் உடனடியாக காவல்துறையை எதிர்த்து கேள்வி எழுப்பினர். அது மட்டும் இல்லாமல் அங்கு சில தள்ளுமுள்ளல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் மாணவர்கள் சிபிஎஸ்இ மண்டல அலுவலகத்தின் முன்பு உட்கார்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தினர். அதன் பின்னர் மீண்டும் அவர்கள் போராட்டம் நடத்த முயன்ற போது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தற்போது அனுப்பியிருக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியானது சற்று அமைதியான சூழலில் இருக்கும் பட்சத்தில் தற்போது இம்மாதிரியான ஒரு போராட்டம் நடைபெற்றது. அது மட்டுமின்றி காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இந்த அனைத்து இந்திய மாணவர் சங்கத்தினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து தற்போது வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்திருக்கின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக கோரியும் ஏற்கனவே டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் குறித்தும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நமது சென்னையில் இந்த மாதிரியான போராட்டம் கரப்பான்பூச்சி கட்சியினருக்கு ஆதரவாக அவர்கள் போராட்டம் நடத்தியிருப்பது மிகவும் பரபரப்பான சூழல் ஏற்படுகிறது. இது மட்டுமின்றி மேலும் பல இடங்களில் அவர்கள் போராட்டம் நடத்த இருக்கின்றனர் என்றும் அவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பினரை விரட்டியிருக்கிறார்கள் போலீசார். அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் மூலமாக கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். நீட் தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள் குறித்தும் நேற்று கரப்பான்பூச்சி கட்சியினர் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்களை போராட்டம் நடத்த விடாமல் தடுத்தவர்களை கண்டித்தும், அது மட்டுமின்றி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை கண்டித்தும் அனைத்து இந்திய மாணவர் சங்கத்தினர் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ தென்மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும், நீட் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்தும், அதனால் மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் அவர்கள் அனைத்து இந்திய மாணவர் சங்கத்தினர் கோஷங்களையும் தங்களுடைய போராட்டங்களையும் நடத்தியிருந்தனர். இதனிடையே அந்த அமைப்பின் மாநில செயலாளர் தினேஷ் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர்களது கோரிக்கைகளை அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கிட்டத்தட்ட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடுகிறார் என்றும், அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் நேற்று டெல்லியில் நடைபெற்ற இந்த போராட்டம் குறித்தும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் மீண்டும் இந்திய மாணவர் சங்கத்தினர் அவர்கள் போராட்டம் நடத்த முயன்ற போது காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் அனைத்து இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் இப்ராஹிம் அவர்களை எதிர்பாராத விதமாக கழுத்தில் இடித்துள்ளனர். காவல்துறையினர் கழுத்தில் இடித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் உடனடியாக காவல்துறையை எதிர்த்து கேள்வி எழுப்பினர். அது மட்டும் இல்லாமல் அங்கு சில தள்ளுமுள்ளல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் மாணவர்கள் சிபிஎஸ்இ மண்டல அலுவலகத்தின் முன்பு உட்கார்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தினர். அதன் பின்னர் மீண்டும் அவர்கள் போராட்டம் நடத்த முயன்ற போது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தற்போது அனுப்பியிருக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியானது சற்று அமைதியான சூழலில் இருக்கும் பட்சத்தில் தற்போது இம்மாதிரியான ஒரு போராட்டம் நடைபெற்றது. அது மட்டுமின்றி காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இந்த அனைத்து இந்திய மாணவர் சங்கத்தினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து தற்போது வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்திருக்கின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக கோரியும் ஏற்கனவே டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் குறித்தும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நமது சென்னையில் இந்த மாதிரியான போராட்டம் கரப்பான்பூச்சி கட்சியினருக்கு ஆதரவாக அவர்கள் போராட்டம் நடத்தியிருப்பது
மிகவும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி மேலும் பல இடங்களில் அவர்கள் போராட்டம் நடத்த இருக்கின்றனர் என்றும் அவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.